அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் பயங்கரமாக ஊக்குவிக்கிறாங்க. நிறைய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் கொடுத்து பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ இதில் என்ன நடக்குது, என்ன நடந்தது, இப்போ இந்தியா செமிகண்டக்டர் மிஷனில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணிட்டாங்களா, நம்மளோட ஃப்யூச்சரை எதை நோக்கி போகுது? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கென் ஆர்டிக்கிளோட டைட்டில் வந்து இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 as a supply plan. The demand gap still remains. So welcome to BizBytes Tamil. இது ஷார்ட் பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ்க்கான நேரம். இந்த ஆர்டிக்கிளை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் இவங்க வந்து ஒரு ஓசாட், அதாவது அவுட்சோர்ஸ்ட் செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட்ங்கிறத வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கே ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, சனானந்த் குஜராத்துங்கிறதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணி இதை ஆரம்பித்து வைக்கிறாரு. இது இந்தியாவிலேயே 3rd சச் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது ஐஎஸ்எம் நம்ம பார்த்தோம். ஐஎஸ்எம் 1.0 முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் ஐஎஸ்எம் 2.0க்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ 1.0வில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து நம்ம மோர் இன்டூ ஃபேப்ரிகேஷன் அண்ட் பேக்கேஜிங் ஃபெசிலிட்டியெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம். இப்போ ஐஎஸ்எம் 2.0வில் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா, ஒரு என்டையர் ஈக்கோ சிஸ்டமை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? அப்போது இந்த ஃபேப்ரிகேஷன் அண்ட் பேக்கேஜிங்னா என்னங்கிறத விட்டுலாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். சரிங்களா? டிசைன், ஃபேப்ரிகேஷன், பேக்கேஜிங். சரிங்களா? டிசைனில் உங்களுக்கு தெரியும், இன்ஜினியர்ஸ்லாம் உட்காந்து ஒரு என்டையர் சிப்போட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும், அது பவர் கன்சம்ஷனுக்கு இதாக எப்படி இருக்கணும் அப்படின்னு என்டையர் இதுவும் வந்து ஒரு ஸ்கெட்சாக, ஒரு பிளானாக, ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து டிசைனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேப்ரிகேஷன் தான் ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங். இங்கே வந்து நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எட்சிங், ஃபோட்டோலித்தோகிராஃபி, டெபாசிஷன், அயன் இம்ப்ளான்டேஷன், ஸோ கெமிக்கல் ப்ராசஸிங், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது சிப்பாக இருக்காது, ஒரு பெரிய லேயர் ஆஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த பெரிய லேயர் ஆஃப் மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்ணுறது, சின்ன சிப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங். சரிங்களா? ஸோ பேக்கேஜிங்கில் இந்த வேஃபர் மாதிரி வந்திருக்கும். அந்த வேஃபர் மாதிரி வந்து அந்த செமிகண்டக்டரை வந்து அவங்க ஈச் இண்டிவிஜுவல் சிப்பாக கட் பண்ணி எப்படி வேப்பரை கட் பண்ணி எடுக்கிறாங்க, அதை வந்து அப்புறம் பேக்கேஜ் பண்ணுறாங்க, டெஸ்டிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஓரளவு நல்லாவே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கிளில். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஈக்கோ சிஸ்டமாக எடுத்துகிட்டு வரணுங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்மளோட ஃபினான்ஸ் கமிட்டி, கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் கமிட்டி வந்து ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து கிட்டத்தட்ட 1.25 lakh crore வந்து கிராண்ட் பண்ணியிருக்கிறதா இந்த ப்ரோக்ராமுக்குன்னு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இது வந்து ஐஎஸ்எம் 2.0 கரெக்டுங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80% அதிகம். எதோட அதிகம்னு பார்த்திங்கன்னா, ஐஎஸ்எம் 1.0வோட நம்ம ஃபண்ட் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 76,000 கோடி கிட்ட நம்ம ஃபண்ட் பண்ணோம். அதோட இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% அதிகங்கிறது பேசுகிறாங்க இங்கே. ஸோ இன் ஷார்ட் நம்ம சொல்லணும்னா, இந்தியா வந்து ஐஎஸ்எம் 1.0வில் ரீசனபிளி நல்லாவே பண்ணியிருக்கோம். நல்ல மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்து நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வந்து இப்போ நல்லா மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அண்ட் பேக்கேஜிங் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ அடுத்து வந்து ஜஸ்ட் அவங்களோட வேலை சிம்பிளி வெல் டிஃபைன்டு ஒரு சப்ளை செயின் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிச்சோன்னா அதுதான் இல்லை. அதை பற்றி தான் இந்த டாபிக் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த ஐஎஸ்எம் 2.0 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் செமிகண்டக்டர் பிளான்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் ஊக்குவிக்கிறது மூலமாக இப்போ வந்திருக்குன்னு பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 1.6 lakh crore மேலே இந்த இந்த இதில் போயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிருக்கு அண்ட் பிளான்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிலாம் வந்திருக்குன்னு பேசுகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டாட்டா, மைக்ரான், ரெனன்சாஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இந்தியா இன்னொரு தரவு சொல்கிறாங்க. பிட்வீன் 2017 to 2025 இந்தியாவோட செமிகண்டக்டரோட இம்போர்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $150 billion அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது $1 billion கிட்டத்தட்ட 10,000 கோடி. அப்போ $150 billion அப்போ எவ்வளோ? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி. அவ்வளோ அமௌண்ட்டுக்கான செமிகண்டக்டரை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது கம்மியாக இருக்கணும்ல, ஆனால் கம்மி ஆகலை. அதுதான் பாயிண்ட் டு நோட் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இப்போது ஐஎஸ்எம் 1.0 பயங்கரமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி நிறைய வந்துடுச்சு, நிறைய அவுட்புட் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ யார் இதெல்லாம் வாங்குவா?
அதுதான் இப்போ பிரச்சனை. சரிங்களா? ஸோ வாங்குறது இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க இப்போ வாங்குறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதாவது வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கிளில் பேசுகிறாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருக்கணும்னா அதை டிமாண்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ டிமாண்டை ஏன் க்ரியேட் பண்ணல? இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி $150 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட வாங்க ஆரம்பித்தாலே அந்த டிமாண்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ டிமாண்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டிமாண்டை நிறைய டிமாண்டையும் சப்ளையும் கனெக்ட் பண்ண முடியலங்கிறத பற்றி அந்த ப்ராப்ளம் பற்றி இந்த ஆர்டிக்கிளில் வந்து டீப்பாக பேசுகிறாங்க. ஸோ பெரிய பெரிய எக்கானமிஸ் லைக் ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, தாய்வான் இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்சென்டிவ் மூலமாக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் மட்டும் பண்ணலை. சரிங்களா? அவங்க அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லார்ஜ் டொமஸ்டிக் இதை ஊக்குவிச்சாங்க, டொமஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்கள சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கெலாம் சிப்ஸ் தேவைப்பட்டது. அது மூலமாக இந்த சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி டிமாண்டுக்கு வந்து கரெக்டாக சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாங்க. ஸோ லோக்கல் சாம்பியன்ஸ் இருந்தாங்க. அந்த சாம்பியன்ஸ்க்கு ஏற்ற தரமான சிப்ஸை இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுங்கிறது தான் இங்கே வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவிலையும் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், ஏவியேஷனாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், டெலிகாமாக இருக்கட்டும், டேட்டா சென்டர்ஸ், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை வந்து சப்ளை மூலமாக இணைக்கிறதுங்கிறது தான் அப்போ நம்ம அடுத்த எய்மாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த டிஎல்ஐ, பிஎல்ஐன்னு நம்ம பேசணும்ல இன்சென்டிவ்ஸ். சரிங்களா? ஸோ இது வரையும் என்ன பண்ணியிருக்கோன்னா இவங்க மேனுஃபேக்சரிங்கை தான் நம்ம வந்து சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்கை ஊக்குவிச்சிருக்கோம். ஆனால் அடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா மற்ற மேனுஃபேக்சர்ஸ் இருக்குல்ல, யாருக்கெல்லாம் சிப்ஸ் தேவைப்படுதோ ஸோ அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த சிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் இன்சென்டிவ் தரேன், உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் அடிஷ்னல் இன்சென்டிவ் கவர்மெண்ட் பர் ப்ராடக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம இன்சென்டிவ்ஸ் மூலமாக இவங்களை ஊக்குவிச்சோன்னா இதை வந்து அடுத்து நம்ம புஷ் பண்ணலாம். டிமாண்ட் சப்ளை கேப்பை வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணலாங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பேசுகிறாங்கன்னா ஒய் த கவர்மெண்ட் ஸ்டேயிங் அவுட் ஆஃப் இட்னு பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸு, டெலிகாம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட்டோட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். சரிங்களா? ஆனால் அந்த பிரிட்ஜை வந்து இன்னும் அவங்க லிங்க் பண்ணலைங்கிறது பேசுகிறாங்க. லிங்க் பண்ணணும்னு பேசுகிறாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. இந்த பிஎல்ஐ, டிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலமாக அவங்க வந்து எல்லா ப்ரைவேட்டைசேஷன் கம்பெனிஸ்க்குமே இந்த இன்சென்டிவை ரீச் பண்ண வச்சு அவங்கள புஷ் பண்ணணும். அப்போ தான் இந்த கனவு வந்து நிஜமாகும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ பேசிக்காக இவங்க கடைசியில் எண்டிங்கில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியா வந்து இந்த சிப் ப்ரொடக்ஷனை இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாட் நெசசரிலி சிப் கன்சம்ஷனை வந்து ஒரு கோஆர்டினேட்டட் வேவாக அவங்க பண்ணலை. ஸோ அந்த கோஆர்டினேஷன் வேவாக அவங்க எல்லா கம்பெனிஸும், கவர்மெண்ட் கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், அப்புறம் இந்த மேனுஃபேக்சர்ஸை லிங்க் பண்ணுற மாதிரி அந்த இன்சென்டிவ் அவங்க எடுத்துகிட்டு வந்து இது வந்து அடுத்த ISM 2.0 ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு பிஸ்பைட்ஸ் தமிழ். கீப் லைக்கிங், சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஆல்சோ ஷேரிங் திஸ் வீடியோஸ் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.